2ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேரிச்சம்பழ டப்பாவுடைய மூடிகளை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். தேவைப்படுறவங்க நம்ம சேனலுடைய பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் வந்து குட்டி குட்டியாக வாட்டர் பாட்டிலுடைய மூடி வந்து எடுத்திருக்கேன். அந்த மூடியை ஒரு பெரிய மூடியுடைய பேக் சைடில் மட்டும் 4 கார்னரில் ஒட்டி விட்டுடுங்க. கட்டப்பை ஸ்டிக்கை வந்து ஒரே ஹைட் இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்து ஒரு மூடியுடைய உள்பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம அதனுடைய மேல் பக்கத்தில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு மூடியை வந்து அதுக்கு மேலே வச்சு அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் குங்கம், மஞ்சள், தைல டப்பாலாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் டப்பாலாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்குங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு.